வணக்கம் நேயர்களே. நம்ம இடுப்பு ஆர் ஹிப் ஜாயிண்டில் ஏற்படுற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இந்த ஏவிஎன் ஆர் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது. இதை பற்றி நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கிறேன். 2021 ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றி நிறைய கேள்விகள், நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ 2021க்கும் 2025க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், 4 வருஷத்தில் இதோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்டேட் ஆகிருக்கு, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். ஏவிஎன் ஹிப் 2025 இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதுக்கு என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ. நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. இப்போ நம்ம ஹிப் ஜாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பையும் காலையும் இணைக்கிற ஒரு ஜாயிண்ட் தான் இந்த ஹிப் ஜாயிண்ட். கரெக்டாக நம்ம தொடையோட அப்பர் பார்ட் மேல் பகுதியில் இருக்கும். அதுதான் நம்ம உடம்போட நம்ம தொடையை இணைக்கிற பகுதி. இந்த இடத்துல இந்த ஹிப் ஜாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் அண்ட் சாக்கெட் அமைப்பு கொண்டது. தொடை எலும்போட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஷேப்பில் இருக்கும். அதை ஹெட் ஆஃப் ஃபீமர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த ஹெட் ஆஃப் ஃபீமர் ஆர் இந்த தொடை எலும்போட மேல் பகுதியில் ஏவிஎன் ப்ராப்ளம் ஆர் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். ஹிப் ஜாயிண்ட் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸில் இது ஒரு காமன் ப்ராப்ளம் நம்ம ஊரில். ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னா என்னென்னா 2 வார்த்தை தான். வாஸ்குலர் அப்படின்னா பிளட் சப்ளை, ஏவாஸ்குலர் அப்படின்னா பிளட் சப்ளை இல்லாமல் போகிறது. நெக்ரோசிஸ் அப்படின்னா அந்த பாலில் இருக்கிற செல்கள் இது இறந்து போயிடுறது. பிளட் சப்ளை இல்லாததுனால இந்த செல்கள் இறந்து போகிறது தான் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பால் பகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இடத்துலேருந்து பிளட் சப்ளை வரும். போனுக்கு கீழேருந்து வரும். ஒரு சிலது மேலே அந்த கப் சைட்லேருந்து கொஞ்சம் லேசான பிளட் சப்ளை வரும். பட் இதோட பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். லேசான தடை ஒரு சில டைம் ஏற்பட்டால் இந்த பிளட் சப்ளை போயிடக்கூடிய ஒரு பகுதி இது. பல காரணங்கள் உண்டு. முக்கியமாக ஒரு 50%க்கு மேலே பார்த்தீங்கன்னா இடியோபதிக் அப்படின்னும். இடியோபதிக்னா காரணம் என்னன்னு தெரியல. காரணம் என்னன்னு தெரியாமலே இதோட பிளட் சப்ளை போயிடும். பாக்கி ஒரு 50%ல் சில காரணம் என்ன அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியும். ஆல்கோஹால் ஒரு காமன் ரீசன். ஸ்டீராய்டு மெடிக்கேஷன் வேறு ஏதாவது வியாதிகளுக்காக எடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸ்னால காஸ் பண்ணலாம். சில டைம் இந்த இரத்த கோளாறுகள்னால வரலாம். சிக்கிள் செல் அனீமியா அந்த மாதிரி கொஞ்சம் ரேர் பிளட் டிஸார்டர்ஸ் வரலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸில் கோவிட்னால ஒரு சில பேருக்கு இந்த ஏவிஎன் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஏவிஎன் ப்ராப்ளம் இப்போ கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ திருப்பி ஐ திங்க் ஒரு பேஸ் லைன் லெவல் 2020க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த பால்க்கு பிளட் சப்ளை போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வலி ஏற்படுத்தும். கிராயின் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொடையும் மேல் பகுதியும் இணையிற இடத்துல கரெக்டாக இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி இந்த இடத்துல தான் யூஸ்வலாக பெயின் வரும். நடக்கும்போது, மாடிப்படி ஏறும்போது, உட்காந்து ஏந்திருக்கும் போதெல்லாம் நிறைய பேருக்கு பெயின் இருக்கும். இப்போ இந்த ஏவிஎன் ப்ராப்ளம்ங்கிறது ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் வைஸ் ப்ரோக்ரஸ் ஆகும். உங்களுக்கு படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஜென்ரலாக அதை ஒரு 4 ஸ்டேஜஸ்னு பிரிச்சுக்குவோம். ஸ்டேஜ் 1 அப்படின்னா பிளட் சப்ளை அப்போ தான் போயிருக்கும். நம்மளால் எக்ஸ்ரேல கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா அதனால் டேமேஜ் வந்திருக்கும், செல்கள் இறந்திருக்கும், எக்ஸ்ரே சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கலாம். பட் அந்த பாலோட ஷேப் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிருக்கும். பாலோட ஷேப் மாதிரி இருக்காது. ஹெட்டோட ஷேப் அப்படியே இருக்கும். பால் மாதிரியே இருக்கும். ஸ்டேஜ் 3 அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலோட ஷேப் கொஞ்சம் தட்டையாக இருக்கலாம். போனோட பிளட் சப்ளை போயிடுச்சு, அதில் இருக்க செல்கள் இறந்துருச்சு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா அந்த போன் ஓரளவுக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதோட தன்மை மாறிடும், சாஃப்ட் ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். நார்மலாக ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் தட்டையாகும் போது என்னென்னா அந்த பாலோட ஷேப் மாறிடுது. மூவ்மெண்ட் ஸ்மூத்தாக நடக்கிறது இல்லை. பால் அந்த கிண்ணத்துக்குள்ளே நல்லா ஸ்மூத்தாக நடக்கணும். கொஞ்சம் தட்டையாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ப்ரெஷர் ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டேஜ் 2க்கும் ஸ்டேஜ் 3க்கும் ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஸ்டேஜ் 2ல் இந்த பாலோட ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. ஸ்டேஜ் 3க்கு வரும்போது அந்த பாலோட ஷேப் தட்டையாயிடுது. இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஏன் அப்படின்னா ஸ்டேஜ் 2ல் இருக்கிற வரைக்கும் இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நமக்கு உண்டு. ஸ்டேஜ் 3 போயிடுச்சுன்னா இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷேப் மாறிடுச்சுன்னா ஷேப் திருப்பி நார்மல் ஷேப்புக்கு வர முடியாது. ஸ்டேஜ் 4னா என்னென்னா இந்த சொன்னேன், இந்த பால் தட்டையாயிடுச்சு. இதனால் இந்த கிண்ணம் பகுதியிலையும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் வர ஆரம்பிக்கும். ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, ஜவ்வு தேஞ்சிரும். கிண்ணம் பகுதியிலையும் ஜவ்வு தேய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டேஜ் 4 ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். நான் முன்னாடி பழைய 2021 வீடியோவில் சொல்லும்போதும் சொல்லியிருந்தேன். இதுக்கு ஜென்ரலாக கோர் டீகம்ப்ரெஷன் ஒரு ட்ரில்லிங் ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஒரு ட்ரில் மாதிரி இந்த பால்குள்ளே பண்ணிவிட்டு அதுக்கான பிளட் சப்ளை திருப்பி வர்றதுக்கு ஊக்குவிக்கிறோம்.
அது கூடவே இந்த போன் மேரோ ஆர் ப்ராசஸ்டு போன் மேரோ இன்ஜெக்ஷன், பிமேக் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிளட் சப்ளையை திருப்பி கொண்டு வந்து இருக்கிற செல்களை கொஞ்சம் ரீபாப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. இதுதான் ட்ரெடிஷ்னலாக ஸ்டேஜ் 2ல நம்ம பண்ணிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட். பட் இந்த கோர் டீகம்ப்ரெஷன் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் 100% கிடையாது. ஸ்டேஜ் 2ல் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக கோர் டீகம்ப்ரெஷன் தான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். மோஸ்ட்டாக ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 60 to 70% பீப்புளில் அதே ஸ்டேஜில் நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸ்டில் ஒரு 30லேருந்து 40 பேருக்கு அது ப்ரோக்ரஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். 40 பேரில் நம்மளால் ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆகுது அப்படின்றப்போ நம்ம யாருக்கு பண்ணுறது, யாருக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக வந்துடுது. இப்போ ரீசெண்டாக வந்த ரிசர்ச் பொறுத்து யாருக்கு இந்த கோர் டீகம்ப்ரெஷன் நல்லா ஒர்க் பண்ண முடியும், யாருக்கு அந்த அளவுக்கு வேலை பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத நம்மளால் இப்போ ஓரளவுக்கு தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ ஒரு புது கிளாசிஃபிகேஷன் இதுக்கு வந்திருக்கு. இதாவது இந்த ஸ்டேஜ் 2லேயே எப்படி நம்ம இதை டிவைட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த பால் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதோட வெளிப்பகுதியில் தான் அதிகமான பாரம் வரும். ஏன்னா அதுதான் வெயிட் பேரிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கப்போட அதாவது கிண்ணம் பகுதியோட எட்ஜுக்கிட்ட இருக்கிற இந்த பால் பகுதியில் அதிகமான லோட் வரும். ஸோ அந்த இடத்துல இந்த ஏவியன் ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த இடம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தென் இந்த கோர் டீகம்ப்ரெஷன் அந்த அளவுக்கு வேலை பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங் ரிசர்ச் வந்திருக்கு புதுசாக. அதனால் இந்த ஆர்கோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்கான ஒரு கிளாசிஃபிகேஷனாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது எட்ஜில் வந்துட்டு ஏவியன் இருக்குது, அந்த இடம் வந்துட்டு சாஃப்டன் ஆகிடுச்சு அப்படின்னா கோர் டீகம்ப்ரெஷன் பண்ணாலும் அது வர்றதில்லை. ஸோ இப்போனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, கோர் டீகம்ப்ரெஷனுக்கு கரெக்டான பேஷண்ட்ஸ் நம்மளால் சூஸ் பண்ண முடியுது. இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா சில பேருக்கு சர்ஜரி அச்சம், சில பேருக்கு அந்த சர்ஜரி பண்ணாலும் சக்ஸஸ் ரேட் அந்தளவுக்கு நல்லா இல்லாத ஒரு பேஷண்ட் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா சர்ஜரி, அதாவது ட்ரில்லிங் சர்ஜரி இல்லாமல் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு தெரப்பி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பிங்கிறது இதுக்கு மட்டும் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இல்லை, மற்ற ஒரு சில கண்டிஷன்ஸ்க்காகவும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஏவியனுக்கும் இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் அப்படின்னா என்னென்னா, ஹைப்பர்பேரிக் அப்படின்னா ஹை ப்ரெஷர், கொஞ்சம் நார்மலை விட ஹை ப்ரெஷரில் ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கறது. அதாவது ஒரு சேம்பர் மாதிரி வச்சு அதில் வந்துட்டு நோயாளியை கொஞ்சம் நேரம் படுக்க வைப்போம். ஹையர் ப்ரெஷரில் பியோர் ஆக்சிஜன் அவர் சுவாசிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் படுத்திருப்பார். இதுதான் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி. வேறு எதுவும் பெரிய இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது, நான் இன்வேசிவ். அதாவது நம்ம ஊசியோ சர்ஜரியோ எதுவும் கிடையாது. ஒரு சேம்பரில் படுக்கணும். சேம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ப்ரெஷரில் பியோர் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் செஷன்ஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இந்த ஏவியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30-35 செஷன்ஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு தேவைப்படும். அந்த மாதிரி இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பியில் இந்த ஸ்டேஜ் 2ல் இவங்களுக்கு இப்போ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஸ்டடீஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு இந்த கோர் டீகம்ப்ரெஷன் ஆர் கோர் டீகம்ப்ரெஷனோட ஒரு சில கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸில் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதுதான் இப்போ ஒரு 2021க்கும் 2025க்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி சில இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த சென்டர்ஸ்க்கு அனுப்பி இவங்களை ரெஃபர் பண்ணி ஒரு 3 to 6 months நம்ம ஃபாலோ பண்ணால் தான் இவங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கோர் டீகம்ப்ரெஷன் வித் போன் மேரோ இன்ஜெக்ஷனும் சரி, இந்த ஆக்சிஜன் தெரப்பி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 வரைக்கும் ஒர்க் ஆகும். பாலோட ஷேப் பால் மாதிரி எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். பால் தட்டையாயிடுச்சு, ஃப்ளாட்டன் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த ஹெட்டை ப்ரிசர்வ் பண்ணுற சர்ஜரிஸ் ஒர்க் பண்ணுறதில்ல. ஸ்டேஜ் 3 ஆர் ஸ்டேஜ் 4ல் பார்த்தோம்னா ஸ்டில் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், பாலும் சாக்கெட் ரெண்டையும் மாத்திர டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு எக்ஸலண்ட் ப்ரொசீஜர். ஸ்டேஜ் 3 and 4ல் இன்றைக்கும் கோல்டு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்னா இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வித் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் 100 பேருக்கு பண்ணுறோன்னா 20 வருஷத்தில் 90%க்கு மேலே இருக்கிறவங்க இதோட நல்லா நடந்துட்டு இருக்கிறாங்க. வலி இல்லாமல் ஆல்மோஸ்ட் நார்மல் வாழ்க்கையில் இருக்கிறாங்க, நடக்கிறாங்க, மாடிப்படி ஏறுறாங்க, ஆக்டிவான லைஃப் ஸ்டைலை உங்களால் பர்சூட் பண்ண முடியுது. ஸோ இந்த நட்ஷெல் சொல்லணும் அப்படின்னா இந்த ஏவியன் பிரச்சனைங்கிறது ஹிப் ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. ஹிப் ஜாயிண்ட்டோட ஒரு இந்த பால் பகுதிக்கு பிளட் சப்ளை தடுப்பட்டுருது. இதனால அதில் இருக்கிற செல்கள் இறந்துருது. ஸ்டேஜ் 2 வரைக்கும் பார்த்தோன்னா பாலோட ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கும். இதில் பால் ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா கோர் டீகம்ப்ரெஷன், ட்ரில்லிங் வித் போன் மேரோ இன்ஜெக்ஷன் ஆர் சில சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸில் பார்த்தோம்னா இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி பண்ண முடியும். ஸ்டேஜ் 3 அதாவது பாலோட ஷேப் மாறிடுச்சு, தேய்மானம் வர ஆரம்பிச்சிருச்சு, பெயினில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டில் இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ.